கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் கூட உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க முடியாது கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் தியானிக்கும் போது அதை கற்றுக்கொள்ள உணர்வுதாங்க வாழ்வதற்கு கிருபைதாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் கடந்த 20 வாரங்களாக தியானித்தோம். இந்த நாளிலே 21வது வாரமாக நாம் தியானிக்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படியானால் நானோ நீங்களோ ஆண்டவராய் இயேசுவை போல மாறிவிட வேண்டும், இயேசு வந்தால் பறந்து விட வேண்டும் என்கிற எண்ணமுடையவளா இருக்கும். அப்படி இருக்க நம்மை மோசம் போக்கும்படிக்கு பலர் வரலாம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது யார் மோசம் போக்குவாங்க அப்படின்னு சொன்னா, வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். வேதம் சொல்வது அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன். அப்படியானால் ஜனங்களை மோசம் போக்கினது யாரு? சாத்தான். சாத்தான் தான் மோசம் போக்குகிறான். எப்படி மோசம் போக்குகிறான் என்று சொல்லி கடந்த 3 வாரங்களாக தியானித்தோம். முதலாவதாக அவன் மற்றவர்களை மன்னிக்க விட மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளையும் மன்னிக்க விட மாட்டான், உலகத்தின் மக்களையும் மன்னிக்க விட மாட்டான். இரண்டாவதாக ஐஸ்வர்யவான் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அப்படி பிரயாசப்பட்டு ஐஸ்வர்யவான் ஆக்கும்படியாக செய்வான். ஏன் அப்படின்னா, ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ அப்படின்னாரு. நாம பார்த்து ஐஸ்வர்யன் ஆகிவிட வேண்டும் என்று எண்ணக்கூடாது. ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அறியுது. ஆகவே சாத்தான் பார்க்கிறான், இவங்களெல்லாம் ஐஸ்வர்யவான் ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யவான் ஆக்குறான். இப்போ வேதம் என்ன சொல்லுது? ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம். கடந்த வாரம் தியானிச்சோம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். என் ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். இது தேவ திட்டம். நாம் அவருடைய வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியவங்களா இருக்கணும். ஆனால் சாத்தான் என்ன செய்வான்? வசனத்துக்கு கீழ்ப்படிய விட மாட்டான். வசனத்துக்கு கீழ்ப்படிய விட மாட்டான். எவ்விதத்தினாலே கீழ்ப்படியாமல் மோசம் போக்குறான் அப்படின்னா, ஒண்ணு ஆசைகளையும் இச்சைகளையும் உண்டாக்கி அதனாலே தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போக பண்றான். இரண்டாவதாக உபதேசத்தை கடினமாக இருக்கிறது என்று சொல்லி அதனாலே வசனத்தின்படி வாழ விட மாட்டான். மூன்றாவது மற்றவர்களுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து வசனங்களின்படி வாழ விட மாட்டான். நான்காவதாக மற்றவருடைய ஆலோசனை கேட்டு நடக்க செய்து அதனால வசனத்தின்படி வாழ விட மாட்டான். ஐந்தாவதாக மனசாட்சிப்படி வாழ வைத்து தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய விட மாட்டான். 5 காரியங்களை குறித்து கடந்த வாரத்திலே பார்த்தோம். மொத்தத்துல ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கன்னா, ஆண்டவரே சொல்லுவாரு, அவர்கள் என்னை விரும்பவில்லை, ஆகவே என் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கன்னார். யார்
தேவனை விரும்பவில்லையோ? வசனம் கீழ்ப்படுறான்னு சொல்லுவாங்க, ஆனா நிறைய வசனம் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏன்னா அவரை நேசிக்கல, அவரை விரும்பல. ஆண்டவர் சொன்னார், நான் உங்க இருதய கடினத்துக்கு விட்டுறேன்ப்பா அப்படின்னு. ஓகே, இந்த நாளில் வேறு எந்த விதத்தில் மோசம் போக்குகிறான் சாத்தான்? நம்மை உலகத்தான் ஆகும்படி செய்து மோசம் போக்குகிறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை பார்ப்போம். எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? 19வது வசனம். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். சரி. நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. என்ன சொல்றாரு? சீஷலை பார்த்து, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எங்கிருந்து தெரிந்து கொண்டேன்? நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அப்படியானால் இந்த உலகம், பாவமான இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், பாரம்பரியம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், சத்தினுடைய பிடியில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டாராம். நம்மை தெரிந்து கொண்டாராம். உலகத்திலிருந்து தான் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டாரா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள். ஆகியவன் சொல்றேன், எப்படி கண்டுபிடிக்கலாம்? சங்கீதம் 89:3. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி. என்ன சொல்றாரு? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் நானும் நீங்களும் பாவத்துல, பாரம்பரியத்துல, உலகம் போற போக்குல போயிட்டு இருந்தோம். தேவன் நம்மை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். பாவமோ பாரம்பரியமோ உலகமோ எல்லாவற்றிலிருந்து தெரிந்து கொண்டார். இப்ப தெரிந்து கொண்டாரா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆண்டவர் சொல்றாரு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன். அப்ப யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உடன்படிக்கை என்பது என்னன்னு நமக்கு தெரியும், ஆகிலும் வாசிப்போம். 1 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னவா? அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்குது. அப்படியானால் ஞானஸ்நானம் என்பது என்ன? தேவனோடு கூட செய்யற நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை. இதுதான் ஞானஸ்நானம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் என்றால் அர்த்தம் என்ன? அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படிக்க ஆண்டவர் ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட உடன்படிக்கை பண்றார். நிறைய பேர் நான் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், நாங்கள் ஒரே ஞானஸ்நானம் நாங்கள் சின்ன குழந்தைகள் எடுத்தாச்சுங்க, நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டோம். எடுக்காத. உன்னை தெரிந்து கொண்டா அவரே உன்னோடு உடன்படிக்கை பண்ணுவார். உன்னை தெரிந்து கொள்ளலாம், எப்படி நீ உடன்படிக்கை பண்ணுவ? யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களோடு தான் அவர் உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை என்பது என்ன? நல்ல மனசாட்சி உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம். அப்படியானால் பாவத்தை வச்சுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுக்கூடாது. ஞானஸ்தானம் முக்கியம் அல்ல, பாவம் மன்னிக்கப்படுவதுதான் முக்கியம். பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானம் முக்கியம். ஆனா இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய உலகத்துல சபைகள்ல 2 வாரம் 3 வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டா போதும், 4வது வாரம் ஞானஸ்தானம் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி, ஞானஸ்தானம் அவனுக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காது, ஆனா ஞானஸ்தானத்தை கொடுத்துருவாங்க. அதனால நிறைய பேருடைய வாழ்க்கையில சரியா புரியாம அறியாம செஞ்சதுனாலதான் அவங்க தேவனோடு கூட இசைந்து நிக்கிறது இல்லை, அவங்க தேவனை விட்டு வேலைக்கு ஓடி போயிடுறாங்க. அருமையாவளே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார்.
தெரிந்து கொண்டாரா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? தெரிந்து கொண்ட நம்மோடு கூட தேவன் என்ன பண்ணாரு? உடன்படிக்கை பண்ணார். சோ உடன்படிக்கை பண்ணினது நிமித்தம் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று அறிந்து கொள்ளலாம். சரி, இப்ப இந்த உடன்படிக்கை விஷயத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அது நமக்கு தெரியும். ஆகிய நான் சொல்றேன், கொலோசியர் 2வது அதிகாரம் ஞானஸ்தானத்துல உடன்படிக்கை பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்க. 2வது அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இப்ப 2 காரியம் ஞானஸ்தானத்துல நடக்குது. ஒன்று, ஞானஸ்தானத்துல அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அடக்கம் பண்ணப்படுகிறோம். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அதன் பின்பு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், மறுபடியும் உயிரோடு எழும்பினார். அதே போல ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவளாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவளாம இருக்கிறீர்கள். அடக்கம் பண்ணப்பட்டோம், தண்ணிக்குள்ள மூழ்கியாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. எழும்பும் போது வேதம் சொல்லுது அவரோடு கூட எழுந்தவளா இருக்கிறோம். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட எழுந்தவளா இருக்கிறோம். சரி, அவரோடு கூட எழுந்தாச்சு. எழும்பினவங்க என்ன பண்ணாங்க? வாசிங்க, எபேசியர்கள் நேரமும் 2வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். என்னவா அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவுடனே கூட எழுப்பினோம். இங்க என்ன சொல்லுது? எழுப்பினவர் யார்? இயேசு கிறிஸ்து எழுப்பினது யார்? பிதா. பிதா வலது கரத்தினாலே அவரை எழுப்பினார்னு இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து எழுப்பி இங்க என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, பிதா இயேசு எழுப்பினார், அப்படியே நம்மையும் அடக்கம் பண்ணப்பட்டு எழுப்பினார். எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்போ எழுப்பினவர் என்ன செய்தாரா? உன்னதங்களிலே இயேசுவோடு கூட உட்கார செய்தார். எங்க உள்ளவங்க எல்லாம் எங்க கொண்டு வச்சிருக்காரு? உலகத்தில் இருந்தவங்கள இப்போ மீட்டு எடுத்து பாவத்துக்கு மறிக்க வச்சு அடக்கம் பண்ண வச்சு உயிரோடு எழுப்பி, அது யாரோட? இயேசுவோடு கூட எழுப்பி நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். அப்போ நானோ நீங்களோ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம் ஞானஸ்நானத்திலே, அப்புறம் உயிரோடு எழுப்பினோம். எழுப்பினவர் யார்? இயேசு கிறிஸ்து எழுப்பினவர் யார்? பிதா. அப்படியே நம்மையும் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சார். ஏங்க, அவர் தேவகுமாரங்க, அவரை உட்கார வைக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நம்மையும் அவரோடு கூட எழுப்பி உன்னதத்தில் உட்கார வச்சிட்டார். நம்மையும் உன்னதத்தில் உட்கார வச்சிட்டார். அங்க நடந்தது என்ன? இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகிலும் சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. என்ன சொல்றாரு? இப்போ உன்னதத்தில் அவரோடு கூட வைக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவோடு கூட. அங்கே இயேசு என்ன செய்றாரு? நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். தேவன் தம்முடைய வார்த்தையை நம்ம கொடுத்தாராம். கொடுத்துட்டு சொல்றாரு, பிதாவே உங்க வார்த்தையை நான் கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்லன்றார். நம்ம யாரு? உலகத்தில் இருந்தவங்க தான். ஆனால் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வச்சார், அடக்கம் பண்ண வச்சாரு, எழுப்பி விட்டாரு. எழுப்பி அவரோடு கூட எழுப்பி உன்னதத்தில் உட்கார வச்சிட்டாரு. உன்னதத்தில் உட்கார்ந்த நமக்கு பிதாவுடைய சித்தப்படி இயேசு என்ன பண்றாரு? பிதாவுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். பிதாவுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை
எகிப்திலிருந்து புறப்பட்டு வாழ பண்றார். எகிப்தை விட்டாச்சு, செங்கடலை கலந்தாச்சு, ஞான கண்மலையின் போஜனத்தை புசிச்சாங்க, குடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த கண்மலை கிறிஸ்து. அந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு வெளியே வர்றாங்க. அதுக்கு அப்புறம் தான் வனாந்தரத்துக்கு வந்த பிறகுதான் மோசையை கூப்பிட்டு மேல ஒண்ணு மலையில வச்சு 10 கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கொடுத்தார். அன்றைக்கு மோசே எழுத்துல கொடுத்து எல்லாருக்கும் சொல்ல சொன்னார். ஆனா இன்றைக்கு நம்மை அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார வச்சு இப்போ நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவுடைய வார்த்தையை நமக்கு தருகிறார். கவனமா கேட்டுங்க, பிதாவுடைய வார்த்தை தருகிறார். இப்ப இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்ம உலகத்தாரா அப்படித்தான் சொல்லுது. உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்ல, உலகத்தார் அல்ல. நம்ம எங்க உள்ளவங்க? உன்னதத்தில் உள்ளவங்க, நம்ம உலகத்தார் இல்லை. சரி, இப்போ அவருடைய வார்த்தை கொடுத்ததுனால நம்முடைய நிலைமை என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 35வது வசனம். தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. என்னவா? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நானும் நீங்களும் மனிதராய் உலகத்தில் இருந்தோம். உலகத்தில் இருந்த மனிதர்களாகிய உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வைத்தார். இயேசு கிறிஸ்து எழுப்பினது போல நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதத்தில் கொண்டு வச்சிட்டார். உன்னதத்தில் கொண்டு வச்ச பிறகு இயேசு சொல்றாரு, உங்களுடைய வார்த்தைகளை அவருக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்ட்டார். சரி, அப்படின்னா உலகத்தார் அல்ல அப்படின்னா நம்ம யாரு? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தேவர்கள் என்று இருக்குது. அப்படியானால் பூமியில இருக்கிற மனுஷன். ஆனா உன்னதத்தில் இருக்கிற நானும் நீங்களும் தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டபடினாலே தேவர்கள் என்று சொல்லி இருக்குது. நானும் நீங்களும் தேவர்கள். ஓகே, இப்போ உன்னதத்திலே இருந்த தேவர்களாகிய நம்மை இயேசு என்ன செய்தார்? வாசிங்க, யோவான் 17வது அதிகாரம் 18வது வசனம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். என்ன சொல்றாரு? நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல. பிதாவிடத்தில் ஜெபம் பண்றார், பிதாவே உம்முடைய வார்த்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாத போல இவர்களும் உலகத்தார் அல்ல. சொன்னவர் என்ன சொல்றாரு? 4 வசனம் கழிச்சு எதுக்காக வசனம் கொடுத்தாரு? ஏன் அவருடைய வார்த்தை நம்ம கொடுத்தாரு? 17ஆம் வசனத்தில் இருக்கும், சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம். இப்ப அவங்க எங்க வர போறாங்க? உலகத்துக்கு வர போறாங்க. உலகத்துல பரிசுத்தமா வாழணும்னா சத்தியம் அவசியம். அதனாலதான் ஆண்டவர் சத்தியமாகிய வசனத்தை நமக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து உலகத்துக்கு அனுப்புறாரு. அவர் என்ன சொல்றாரு? நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இப்ப எங்க இருந்து எங்க வந்திருக்கிறோம்? உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் நல்ல கவனமா கேட்டுங்க. உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம உலகத்தாரா உன்னதத்தில் உள்ளவங்களா? உன்னதத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு அமெரிக்கன் கப்பல் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறாங்க 6 மாசம் விசாவில். அவங்க அமெரிக்கர்கள் தானே தவிர இந்தியர்கள் ஆக முடியாது. அதே போல நம்மை மேல கொண்டு போயிட்டாரு, உன்னதத்துக்கு கொண்டு போயிட்டாரு. இப்போ உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறார். அதனால சொன்னார், அவர்கள் நான் உலகத்தான் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. சரி, அப்ப நம்ம உன்னதத்துக்குரியவங்க வச்சுக்கோ. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? என்னை நீர் உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இயேசு உலகத்துக்கு வந்தார், என்னை அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்துக்கு அனுப்புறேன். இயேசு உலகத்துக்கு வந்தார். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறேன்.
ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கு என்று எடுக்கல, தேவனுடைய நீதி நிறைவேற்றுவதற்காக எடுத்தார். ஓகே, எடுத்தவர் தண்ணியிலிருந்து வெளியே வர்றாரு, 40 நாள் உபவாசம் பண்றாரு. உபவாசம் முடிச்சுட்டு இருக்கிறாரு, பசி உண்டாயிட்டு. இங்க நடக்கிற சம்பவத்தை பார்ப்போம். 3 டெஸ்ட் அவருக்கு வச்சான் சாத்தான். அதுல 1 லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய ஒவ்வொன்றா வாசிங்க. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து. முதல் டெஸ்ட் சாப்பாட்டு விஷயத்துல அவர் ஜெயிச்சிட்டார். 2வது இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலைக்கு கொண்டு போயிட்டு உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்தான். எங்க இந்த உலகம் அவருக்கு தெரியாதா? இந்த உலகம் தெரியாதா? மலைக்கு கொண்டு போயிட்டான். மலையில கொண்டு போயிட்டு முழு உலகத்தையும், அதாவது சகல ராஜ்யங்களையும், இன்னொரு இடத்துல இருக்கும் அதனுடைய மகிமைன்னு இருக்கும். சரி, இங்க பார்ப்போம். ஒரு நிமிஷத்தில் அவர் காண்பித்தான். பாருங்க, முழு உலகத்தையும் பாருங்க அப்படின்னு காண்பிச்சுட்டு என்ன சொல்றான் பாருங்க. இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். என்ன சொல்றான்? இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தை, இவைகளின் மகிமையை உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுத்தவர் யாரு? தேவன். ஆனா அவருடைய குமாரங்கிட்டே சொல்றான், இவ்வளவெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, மகிமையும் உமக்கு தருவேன், இவள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தை உமக்கு தருவேன். ஏன் தெரியுமா? எனக்கு இஷ்டமானவனு கொடுக்குறேன். இப்போ இயேசு உன்னதத்துக்குரியவருங்க. உலகத்தை காட்டி உலகத்தானா மாத்திரான்னு நினைக்கிறான். இவருக்கு உலகத்துக்கு மேல ஆசை வந்துடும். அப்போ தேவனுடைய குமாரன் உலகத்தாரா மாறிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி உலகத்தின் ஆசையை காட்டுறான். எடுத்த உடனே முழு உலகத்தையும் இது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, எனக்கு இஷ்டமானவனுக்கு தான் கொடுப்பேன். இப்ப உலகத்தான் ஆக்கணும்னு சொல்லி சாத்தான் பிளான் போடுறான் பாருங்க இயேசுவ. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். என்ன சொன்ன? நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான் இயேசுவிட்ட. அவர் எங்க உள்ளவரு? உன்னதத்தில் உள்ளவரு. உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. இவன் உலகத்தை காட்டுறான், முழு உலகத்தையும் காட்டுறான். எங்க நம்மளை உலகத்தான் ஆக்கணும் தாங்க அவனுடைய நோக்கம். நம்மளை உலகத்தான் ஆக்கணும் தாங்க நோக்கம். முழு உலகத்தையும் காட்டுறான். இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். அவர் தான் கொடுத்தது. இப்ப திரும்ப சொல்றான் எல்லாம் உம்முடையதாகும். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்று. என்ன சொல்றாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை எழுதி இருக்கிறது. இவருக்கு உலகத்தான் ஆகும்னு ஆசைப்படல. இவர் எங்க உள்ளவரு? உன்னதத்துக்குரியவரு. உலகத்தானா மாத்தணும்னு சொல்லி சாத்தான் பிளான் போடுறான். ஆனால் அவரோ நோ, எனக்கு உலகம் வேண்டாம்ப்பா, பின்னா போ சாத்தானேன்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அருமையானே, சாத்தான் நம்மளை உலகத்தானா மாத்திரணும்னு நினைப்பாங்க. ஏன்னா உலகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் உன்னதத்துக்குரியவங்க. ஆனா உலகத்தாரா மாத்திரணும் அப்படிங்கிறத அவன் பிளான் போட்டு சுத்துறான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உலகத்துக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. உலகத்துல இருக்கிறோம். இயேசு பிதாவினால் உலகத்துக்கு அனுப்பப்பட்டது போல நம்மையும் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து முதல்ல சொல்றான், முழு உலகத்தையும் காமிச்சு உங்களுக்கு தந்துட்டுமா, என்னை பணிந்து கொள்ளுங்க. அவர் உலகத்தை பற்றி கவலையே படல. அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி
கடிந்து கொண்டார். உலகத்தை பெற்றுக்கொள்ளணும், உலகம் நமக்கு இதை மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கவே இல்லை. இங்க ஒரு சம்பவத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது 15வது வசனம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறார். எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. மீதி 12 துணிக்கையும் எடுத்தாங்க. இப்போதான் அந்த ஜனங்கள் பார்த்துட்டு, ஆஹா, ஏடா இப்படிலாம் அற்புதம் செய்றாரு அப்படின்னு சொல்லி, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடல என்ன பண்றாங்க பாருங்க. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ உலகத்தின் ராஜாவாக்கும்படிக்கு ஒன்னு சாத்தான் உலகத்தையே காமிச்சு உலகத்தை கொடுத்துடுறேன்னா, ஆனா இப்போ ஜனங்கள் இவரை உலகத்தின் ராஜாவா மாத்தி விடலாம், ராஜாவா மாத்திடலான்னு சொல்லி நினைக்கிறான். நான் ராஜா தான், இந்த உலகத்துக்கு உரிய ராஜா இல்லை. தனியே விலகி போயிட்டாரு. அருமையானவர்களே, எனக்கு பெரிய போஸ்ட கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து உலகத்தானா மாத்தணும்னு சொல்லி பிசாசு விரும்புறான். இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள், எம்எல்ஏ நிக்கிறேன், எம்பிக்கு நிக்கிறேன், இல்ல வார்டு மெம்பருக்கு நிக்கிறேன், எலெக்ஷன்ல நிக்கிறேன், நான் பெரிய அடைய இதெல்லாம் உலகங்க, உலகத்துக்குரியது. உலகத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம உலகத்தார் கிடையாது. அவரா பார்த்து உயர்த்தினா அது வேற. ஆனால் நான் உயர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உயர்வோமானால் உலகத்தானா மாத்திட்டான்னு அர்த்தம். உலகத்தானா மாத்திட்டான்னு அர்த்தம். இயேசு ராஜாவாக்கும்படி பிடிக்க நினைச்சாங்க. இந்த உலகத்தின் ராஜாவா மாத்தி நினைச்சாங்க. அவரோ உன்னதத்துக்குரியவர், உலகத்தை ரட்சிக்க வந்தவர். உலகத்தின் ராஜாவா மாத்த நினைச்சாலும் அவர் அவளை விட்டு விலகி போயிட்டார், மலைக்கு மேல போயிட்டார். என்ன நீங்க உலகத்தார மாத்திர முடியாது, என்ன உலகத்தில் உள்ளவங்கள மாத்திர முடியாதுன்னு உலகத்தை அவர் விரும்பவே இல்லைங்க. உலகத்தின் வாழ்க்கை அவர் விரும்பவே இல்லை. இப்ப பாருங்க, வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனம் 36வது வசனம். பிலாத்து பிரதித்திரமாக, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தா என்றான். இப்போ பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் என்ன செஞ்சிட்டாங்க? பிலாத்து கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவரை சிலுவையில் அறைய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய எய்ம். இந்த பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் சேர்ந்து அந்த சித்தத்தை செய்ய முடியாது. பிலாத்து கிட்ட சொன்னா பிலாத்து மூலம் சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, அறையப்பட்டுவாரு அப்படின்னு நினைச்சுதான் அவர்கிட்ட கொண்டு போனாங்க. அப்பதான் கேட்கிறான், ஆமா நான் என்னப்பா யூதனா, என்கிட்ட கொண்டு கொடுத்துருக்கீங்களே, நீ என்னதான் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பிலாத்து. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது. ஆனால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார். தெளிவா சொல்றார் பாருங்க. யார்கிட்ட? பிலாத்து கிட்ட. இயேசு என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, நான் உலகத்துக்கு வந்திருக்கிறேன், உலகத்துக்கு வந்திருக்கிறேன், பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதில்லை, இந்த உலகத்துக்குரியதில்லை, இவ்வுலகத்துக்குரியதல்ல. ஒருவேளை இந்த உலகத்துக்குரியதா இருந்தால் என்னுடையவர்கள் உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள். அப்போ உலகத்தார் தான் போராடுவாங்க. இந்த யூனியன்லாம் வச்சுட்டு போராடுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் உலகத்தார் செய்யற வேலை. என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல,
என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதா இருந்தால் என்னுடைய ஊழியக்காரர் உம்மிடத்தில் என்னை ஒப்புக்கூடாதபடிக்கு போராடி இருப்பார்கள். அப்போ இந்த போராடுற வேலைலாம் யார் வேலை தெரியுமா? இந்த உலகத்தார் வேலை. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கம்பெனிஸ்ல இருப்பாங்க, வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க, ஆனா யூனியன்ல இருப்பாங்க. யூனியன்ல இருந்து அது இதுன்னு சொல்லி ரொம்ப கலாட்டா பண்ணுவாங்க. எங்க நமக்கும் யூனியனுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம தான் உலகத்தார் இல்லையே, நம்ம தான் உலகத்தார் இல்லையே, யூனியன்லாம் சேரக்கூடாது. யூனியன்ல நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சேரவே கூடாது. அது உலக ஏன் சேர்றாங்க? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாம் மொத்தமா கேட்கலாம்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, மேல அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும் தான் வசனம். எல்லா அதிகாரமும் தேவனால் கொடுக்கப்பட்டது. ஒருவேளை எழுத்து பேசிட்டாங்க நடந்துட்டாங்கன்னு வச்சுங்க, கம்பெனியில மேனேஜரையோ முதலாளியோ யாரையோ பேசிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? வாசிங்க, ரோமர்கள் 13வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். கீழ்ப்படிய கடவன் வேதம் சொல்லுங்க. மேலான அதிகாரம் உள்ளவருக்கு, மேனேஜரா இருக்கட்டும், சூப்பர்வைசரா இருக்கட்டும், மேல உள்ளவங்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. தேவனால் அல்லாம ஒருத்தன் கூட அதிகாரம் பண்ண முடியாது. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருத்தனை சூப்பர்வைசரா வைக்கிறதோ, ஒருத்தனை மேனேஜரா வைக்கிறதோ, ஒருத்தனை முதலாளியா வைக்கிறதோ அவர் கையில தேவன் தான் நியமிச்சிருக்கிறேன் அதிகாரம் கொடுத்து சொல்லிட்டு, ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். என்னவா? இவர் தான் நியமிச்சு வச்சது. யார? முதலாளிய, மேனேஜர, சூப்பர்வைசர, லீடர நியமிச்சு வச்சதே இவர் தான். ஆகையினால அப்படி நியமிச்சு வைக்கப்பட்டவர்களுக்கு முன்னாடி எதிர்த்துட்டான்னா அவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான், தனக்கு ஆக்கினை வரும்படி எதிர்த்து நிற்கிறான். தேவன் நியமிச்சு வச்சிருக்காருங்க, தேவன் நியமிச்சு வச்சிருக்காரு. அவனை எதுக்குறதுக்கு எவ்வளவு ரைட் இல்ல. அதனால்தான் சொன்னாரு, என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது இல்லப்பா. அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், பிலாத்தா இருக்கட்டும், ஆனா என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது இல்லை. நான் உங்களோடு கூட போராட மாட்டேன். அப்படி என்ன விரும்பினா என்னுடைய ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள், உம்மிடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு போராட மாட்டாங்க. ஏன்? நான் உலகத்தான் இல்லை. அப்ப உலகத்துல இருக்கும்போது பரிசுத்தவான்கள் இந்த மேல அதிகாரிகளுக்கெல்லாம் கீழ்ப்படியாம அவங்களுக்கு விரோதமா மேல நின்று கொடி பிடிக்கிற வேலையெல்லாம் வைக்க கூடாது. யூனியன்லாம் இருந்து கொடி பிடிக்கிற வேலையை வைக்க கூடாது. அப்படி செஞ்சா தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரத்திற்கு நம்ம எழுத்து நிற்கிறோம் அர்த்தம். 3ஆம் வசனத்தை படிங்களேன். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்காங்க, நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்காங்க. ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். என்ன சொல்றாரு? நீ நற்கிரியில செஞ்சிருப்ப, அவன் துர்க்கிரியை செய்யக்கூடிய இருக்கிறான். நீ நல்லது செஞ்சு போயிரு, நீ நல்லது செஞ்சு போயிரு, அவனுக்கு எழுத்து பேசாத, அவனுக்கு விரோதமா நிக்காத. இயேசு பிலாத்திட்ட சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. உலகத்துக்குரியதா இருந்தால் என்னுடையவர்கள் உம்மோடு கூட போராடி இருப்பார்கள். அருமையானவர்களே, நீங்களும் நானும் உலகத்தார் அல்ல, நம்ம உன்னதத்துக்குரியவங்க. உலகத்தின் காரியங்களிலே நானும் நீங்களும் ஈடுபடக்கூடாது. உலகம் யாருடைய? சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால்தான் சாத்தான் இயேசு உலகத்தானா மாத்திடலான்னு சொல்லி முழு உலகத்தையும் காமிச்சான். ஆனால் அவர் சொன்னார், அப்பால போ சாத்தானே, இயேசுவை ராஜாவா ஆக்கிடணும்னு பிடிச்சு கொண்டு வரலான்னு பார்த்தாங்க, அவரை மறைந்துட்டார். ஏன்? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதில்லை. சாத்தான் எப்படியாவது அவரை ராஜாவா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜனங்களை வச்சு பிடிக்கலான்னு பார்த்தான். இப்ப வாசிங்க, கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சொல்லு பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. லௌகிக ஞானத்தினால் இருக்கு,
மாய்மாலமான தந்திரத்தினால இருக்கு, லௌகிக ஞானம் பிலாசபின்னு இருக்கு. தத்துவத்தினால, தத்துவம் பேசி, பெரிய படித்தால் தத்துவமா பேசி, அந்த தத்துவத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனை உங்களை கொள்ளை கொண்டு வாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. என்னது? அது மனுஷருடைய பாரம்பரியத்தை பற்றியும் உலக வழிபாடுகளை பற்றியும் தான் அவன் அந்த தத்துவம் பேசுவான். ஆகையினால் அது கிறிஸ்துவை பற்றியது அல்ல. எது கிறிஸ்துவை பற்றியது அல்ல? மனுஷர்களின் பாரம்பரியமும் உலக வழிபாடும் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஆக்குறாங்க? தத்துவம் பேசி, பிலாசபி பேசி அவங்கள உலகத்தாரா மாற்றணும், பாரம்பரியங்களை செய்ய வச்சணும் அப்படின்னு சொல்லி நம்மளை மோசம் போக்க பார்க்குறாங்க. எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. நம்ம இந்த உலகத்தார் இல்ல, உலக வழிபாடுமை நடக்கிறதுக்கு நாம் உலகத்தார் இல்ல, பாரம்பரியத்தின்படி நடப்பதற்கு நாம் உலகத்தார் அல்ல. அருமையானே, இன்றைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் இந்த உலக வழிபாடு அது ஒன்றும் தப்பு இல்லப்பா, இது ஒன்றும் பரவாயில்லப்பா. சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த கல்யாணம் ஆனா பெண்களுக்கு தாலி கட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் ஆனதுக்கு அடையாளம்னுவாங்க. இது உலக வெளிப்பாடு. தமிழ்நாட்டில் தான் தாலி, வடநாட்டில் தான் கிடையாது. கல்யாணம் ஆச்சுன்னா செந்தூரம்னுவாங்க. இங்க நெத்தியில ஒரு சிவப்பு புள்ளி வச்சுட்டாங்கன்னா கல்யாணம் ஆனதுன்னு அர்த்தம். இங்க கயிறு போட்டிருப்பாங்க. கல்யாணம் ஆகி 2 பிள்ளை பிறந்துருச்சு, புருஷன் சேர்த்து போயிட்டான், அப்புறம் என் கயிறு அவுக்குறாங்க. இந்த பாரம்பரிய நியாயத்தை கைக்குள்ளன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. இது பாரம்பரியம். பாரம்பரியத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம உலகத்தார் அல்ல, நம்ம உன்னதத்துக்குரியவங்க. உலகம்தான் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும், உலக வழிபாடுகளை செய்யும். ஆனா நீங்களும் நானும் உலகத்தார் அல்லங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம உன்னதத்துக்குரியவங்க, உலகத்தை அனுப்பிச்சிருக்கிறார். இந்த பாரம்பரியங்களினாலும் உலக வழிபாடுகளினாலும் கொள்ளை கொண்டு போயிடுவாங்க, நம்மளை உலகத்துக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால அபிசுவாசிகள்கிட்ட ரொம்ப ஐக்கியம் கொள்ளாதீங்க. அவங்க பேசி பேசி ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அப்படி நானும் நீங்களும் செய்ய முடியாது. இப்ப பாருங்க, இயேசு இந்த உலகத்துல வந்தார். சாத்தான் உலகத்தானா மாத்திரணும் இயேசுன்னு பார்த்தான். அவர் உலகத்தை விரும்பல, அப்பால போ சாத்தான்ட்டார். இப்ப என்ன சொல்றாரு வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது 31வது வசனங்கள். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு சீஷர்களோடு கூட பேசிட்டு இருக்கிறாருங்க. இயேசு சீஷர்களோடு கூட பேசிட்டு இருக்கிறார். திடீர்னு பாக்குறாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான். அவர் சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணு கூட கிடையாதுன்றார். உலகத்தின் பாரம்பரியமோ இல்ல உலகத்தின் காரியங்களோ ஒண்ணும் கிடையாது சொல்லிட்டு அப்படியே விட வேண்டியதுன்னு என்ன சொல்றாரு பாருங்க. நான் பிதாவில் அன்பா இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும், எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்று. நான் உலகத்தின்படி நடக்கவில்லை, என் தேவன் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்பதை உலகம் அறியும்படிக்கு இப்படி சொல்கிறேன். நீங்களும் நானும் தேவன் சொன்னபடியே உலகத்தில் வாழ்ற நானும் நீங்களும் உலகத்தார் மாறிடக்கூடாது. தேவன் சொன்னபடியே உலகத்தை வெறுத்தணும். அப்படி செய்வதை வெறுக்கிறத, உலகத்தின்படி நடக்காத யார் சொல்லணும்? உலகத்தார் அறியணுன்றாரு, உலகத்தார் அறியணுன்றாரு. உலகம்
அறியும்படிக்கு இப்படி நடக்கும். நான் அவருடைய கட்டளையின்படியே செய்றேன். அதனால அவன் வருவான், வந்து இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுவான். பேசுற உடனே நானும் நீ எதையாவது கவுண்டர் கொடுக்கணும். எதுக்கு? நம்ம போயிடலாம். நான் தேவன் கட்டளையிட்டபடியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உலகம் கண்டுகொள்ளணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவன் சொன்னபடியே வாழுகிறோம் என்பதை உலகம் கண்டுகொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு உலகம் செய்யற மாதிரிலாம் நம்ம செய்யறோம். உலகம் செய்யற மாதிரிலாம் நம்ம செய்யறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவன் சொன்னதை செய்யலாம், உலகம் செய்யறதை செய்யக்கூடாது. இயேசு அழகா சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், வந்தா பிரச்சனை என்னத்தையாவது சொல்லுவான். எதுக்கு? எழுந்திரிச்சு போவோம். ஏன் எழுந்திரிச்சு போகணும்? என் பிதாவில் அன்பா இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியணும். அவன் வந்து என்னத்தையாவது உலகத்துக்கு மாறா என்னை அழைச்சி போயிடுவான். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? வாங்கப்பா போயிடலாம். அவனுக்கு அவன் உலகத்தில் உள்ளவன், அவனுக்கு நமக்கும் சம்மந்தம் வேண்டாம் அப்படின்னு போயிட்டே இருக்காரு. அருமையானே, உலகம் அறியணுங்க. நம்மளை குறித்து உலகம் அறியணும். இவங்க தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்தின் வழிபாடுகளில் நடக்க மாட்டாங்க, பாரம்பரியத்தில் நடக்க மாட்டாங்கன்னு இந்த உலகத்துக்கு தெரியணுங்க. உலகம் அறியணும். ஏன் இந்த பிரதர் இப்படி செய்ய மாட்டேங்கிறாரு? ஏன் இந்த சிஸ்டர் இப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் உலகத்தின் வேலைங்க, எங்களுக்கு ஒத்து வராதுங்க. நம்ம சொல்லணும், அவங்க அறியணும். இவங்க உலகத்தார் இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, வானத்து தொப்புன்னு குதிச்சிட்டீங்களாக்கும். ஒரு முறை என்னுடைய சொந்த அக்கா மகளுக்கு கல்யாணம். அவங்க சிஎஸ்ஐ கல்யாணத்தில் அவங்க தாலி கட்டுவாங்க. நான் வெளியே இருக்கிறேன், வெளியே இருக்கோம். முந்தின நாள் இந்த தாலி செய்கிற ஆசாரியர் எங்க வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. எங்க அண்ணன் தான் வாங்குறான், எங்க அண்ணன் தான் வாங்குறான். சரி, ஆசாரி போயிட்டாரு. சரி தம்பி, இந்த தாலிக்காக ஒரு ஜெபம் பண்ற அப்படின்னு. எப்பா, நாங்க தாலி கட்டுறதும் இல்லை, அவுக்குறதும் இல்லை, அதனால இதுக்கு ஜெபம் பண்றது இல்லை. ஒன்னையாரா கட்ட சொன்னேன், ஜெபம் தானே பண்ண சொன்னேன் அப்படின்னா. ஆனா அதுக்கு தான்ப்பா பண்றது இல்லைன்றேன். தாலி கட்டுற வேலை எங்களுக்குரியது இல்லப்பா, அது உங்களுக்குரியது, நீங்க யாரையா வச்சு பண்ணீங்க. உடனே அந்த வார்த்தை சொன்னா, அதுக்கு இன்னைக்கும் மறக்கல. வானத்துக்கு தொப்புன்னு குதிச்சுட்டான். அதான்டா இப்படி பேசுறேன். எனக்கு அன்னைக்கு தெரியவே இல்லை. ஆனா வானத்திலிருந்து தொப்புன்னு குதிச்சவங்க தான் நம்ம தான். வானத்திலிருந்து நம்மளை கொண்டு வந்து இங்க வச்சாருங்க. அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. அப்போ அதனால இன்னைக்கும் மறக்க முடியாத அந்த காரியத்தை. நான் எதுக்கு சொல்றேன்? அந்த ட்ரெடிஷன்ல இன்னைக்கு காலத்தை சொல்றான். எங்க அண்ணன் மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்போ சும்மா இருக்கிறோம், ஃப்ரீயா இருக்கிறோம், வரியாடா ஒவ்வொரு வரைக்கும் போறணும் அப்படின்னா. அங்கதான் பூ தொடுக்கிற அவங்க அங்க இருக்காங்க. அவங்ககிட்ட மாலைக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. சாயங்காலம் பொண்ணுக்கு மாலை போட்டு வாழ்த்துவாங்க அங்க ஏரியாவில். அவர் வர்றதுக்கு லேட் ஆகுது. உடனே எங்க அண்ணன் எனக்கு, டேய் டேய் ஏய் மணி ஆகுது, அவர் என்னங்க ஆண்டா, நீ போய் மாலையை வாங்கிட்டு வர. எனக்கு அந்த வேலை இல்லைப்ப, மாலை போடுறதும் நம்ம காலத்துல நாங்க இல்லைப்ப, நம்மளால முடியாது. ஏய் என்னடா, மாலையை வாங்கிட்டு தான் வாடா. நான் போக முடியாது. எப்படியோ நம்மள இந்த உலகத்தானா மாத்திரம் வந்தாங்க நினைக்கிறாங்க. உலகத்தாரா மாத்திரம் தான் உலகமே நம்மளை துடிக்குது. இயேசு உலகத்தாரா மாத்திரம் தான் உலகத்தையே காட்டி இதை தர்றேன்னு சொன்னான். முடியாண்டாரு. ஜனங்கள் ராஜாவாக்கி உலகத்தாராக்கி நினைச்சாங்க, போயிட்டாரு. பிலாத்துக்கு முன்னால பிரச்சனை உண்டாக்கி இவரை உலகத்தான மாத்திரலாம்னா, இது என்னுடைய ராஜ்யம் இல்லை, நமக்கும் இதுக்கு ஒத்து வராது, என்னுடைய ஆட்களுக்கு போராட மாட்டாங்க, போயிட்டாரு. அருமையானவளே, நீங்களும் நானும் தேவன் சொன்ன கட்டளையின்படியே செய்கிறோம் என்பதை உலகம் அறியும்படிக்கு, உலகம் அறியும்படிக்கு எழுந்திச்சு போவோம் பாடுறாரு. அப்போ நீங்களும் நானும் வேதத்தின்படிதான் வாழக்கூடியவர்கள் என்பதை உலகம் அறிய வேண்டும். உலக பாரம்பரியத்தின்படி வாழ்ந்தோம்னா உலகம் என்ன சொல்லுவான்? ஆடா அவன் அந்த ஆளு என்ன அப்படி ஆளா இருப்பான்,
சர்ச்சுக்கும் போவான், நம்ம என்ன உலக பாரம்பரியத்தை சொன்னாலும் அதையும் செய்வான்பா, அவன் இதுவும் இருப்பான் அதுவும் இருப்பான் போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, நமக்கும் உலகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. தயவு சொல்றேன், சாத்தான் நம்மளை உலகத்தானா மாத்த விரும்புறான். எச்சரிக்கையாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. உலகத்தானா மாத்த விரும்புறான். அப்படியானா பாரம்பரியங்களையும் உலக காரியங்களையும் நமக்கு உள்ள பூத்தி நம்மளை உலகத்தானா மாத்த விரும்புறான். நோ, அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. எஸ், இடமே கொடுக்கலையே. இது உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கிட்டத்தட்ட 33 வருஷமாக இருக்கிறாரு. 33 வருஷத்துல தான் சாவுறாரு. இப்போ என்கிட்ட அது ஒண்ணுமே இல்லை, வாங்க பார்ப்போம். இவன் உலகத்தான், உலகத்தின் அதிபதி, நம்மகிட்ட வந்து எதாவது பிரச்சனை பண்ணுவான். இப்ப பாருங்க, வாசிங்க 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். என்ன சொல்றாரு? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். ஓகே, இது உலகத்தின் மக்களை சொல்லுது. ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள். ஏன் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள்? அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள், அதனால உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார். நம்ம எங்க உள்ளவங்க? உலகத்துக்குரியவங்க. நம்மகிட்ட வந்து அவன் உலகத்தான் வந்தானா உலகத்துக்குரிய தான் பேசுவான். வேற என்ன பேசுவான்? வேற என்னங்க பேசுவான்? வேற என்ன பேசுவான்? நம்மகிட்ட உலகத்துக்குரிய காரியம் தான் பேசுவான். ஜாக்கிரதை, உலகத்தோட சேராதீங்க, உலகத்தாரோட ஐக்கியம் வைக்காதீங்க. சொந்தக்காரங்களாவே இருக்கலாம், ஈவன் நம்முடைய ஃபேமிலியாவே இருக்கலாம். அவங்க இன்னும் உலகத்தாரா இருப்பாங்கன்னா அவங்களோட ரொம்ப க்ளோஸா போனீங்கன்னா நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்றது என்ன? உலகத்துக்கு ஏற்ற காரியங்களை, பாரம்பரியங்களையும் உலக நடவடிக்கைகளையும் நமக்கு செய்ய வச்சிருவாங்க, செய்ய வச்சிருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அதனால அவங்க நலுங்கு வச்சாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் போயிட்டேன். ஏங்க, அவங்க உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவைகளை பேசுவார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். உலகம் தான் செவி கொடுக்கும். நம்ம உலகத்தார் அல்ல, நம்ம உலகத்தார் அல்ல, உன்னத்துக்குரியவங்க. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்களை பேசு. சாத்தான் உலகத்துக்குரியவன் வர்றான், வர்றான், நம்ம போயிடலாம்ப்பா, நம்ம போயிடலாம். ஏன் அவன் வந்து என்னத்தையாவது சொல்லுவான், உலகத்துக்குரிய சொல்லுவான், நம்ம எது கேட்டுக்கிட்டு இருப்பானே, நம்ம போயிடலான்றாரு. அருமையானவளே, இந்த உலகத்தில் உள்ள அவிசுவாசிகள், சொந்தக்காரனா இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும், தயவு செய்து அவங்களோட ஐக்கியம் வைக்காதீங்க, ஐக்கியம் வைக்காதீங்க. அவங்க உலகத்தார். இப்ப என்ன சொல்றது வேதம்? வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வரைக்கும். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். சரி, என்னவா? ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலோ தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலோ நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலோ உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். எழுதியிருக்கிறேன் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன், நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பிதாக்களுக்கு எழுதுகிறார், வாலிபர்களுக்கு எழுதுகிறார். எழுதியிருக்கிறேன் என்னவா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. வேதம் சொல், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், உலகம் யாருடையது? சாத்தானுடையது. உலகத்துக்கு மேல நேசம் உள்ளவனாய் இருந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இயேசு ஆதி முதல் கொண்டு உலகத்தை வெறுத்துட்டே வந்துட்டார், வெறுத்துக்கிட்டே வந்துட்டார். அருமையானவர்களே, நானும் நீங்களும் உலகத்தில் இருக்கிறோம். ஆனா உலகம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் இயேசு அனுப்பினார். அவர் உன்னதத்துக்குரியவர், உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். உலகமே இல்லையே அவர்கிட்ட.
அப்படியே நீங்களும் நானும் உன்னதத்துக்குரியவங்க உலகத்துக்கு அனுப்பினாரு. நம்ம கிட்ட உலகத்தின் காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஜெயித்ததுனால உங்களுக்கு எழுதுகிறேன், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகம் யாருடையது? சாத்தானுடையது. அதனால நீங்க நமக்கு அன்பு வந்துச்சுன்னா பிதாவின் அன்பு நம்ம கிட்ட இல்லை, நமக்கு வராது. சொல்லிட்டு ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இப்ப சொல்லிட்டு சொல்றாரு, எப்பா கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, பெருமை எல்லாமே உலகத்தில் உள்ளது, பிதாவினால் உண்டானது இல்ல. என்ன செய்யணுமா? நானும் நீங்களும் உலகத்தார் அவர் இல்ல, நானும் நீங்களும் உலகத்தார் இல்ல. அப்போ ஜெயிச்சதுனால எழுதுறாரு, நீங்க இந்த இச்சையில மாட்டிடாதீங்க. கண் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் சாத்தான் கொண்டு வர்ற உலக ஆசைங்க, உலக ஆசை. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் கண்களின் இச்சையில மாட்டிக்கிட்டாங்க, பெருமையில மாட்டிக்கிட்டாங்க, மாம்ச இச்சையில மாட்டிக்கிட்டு என்ன மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணணும், அதெல்லாம் உலகம், என்ன மாதிரிலாம் அழகா இருக்கணும்னு சொல்லி சோதிக்கிறாங்க. நம்ம பரிசுத்த வாட்டிகள் எப்படி ட்ரெஸ் பண்ணலாம் சொல்லுங்களேன்? உங்களை கேட்க கூடாதோ? பரிசுத்த வாட்டிகள் எப்படி ட்ரெஸ் பண்ணலாம்? பாருங்க, உலகம் போற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. நான் சொல்லுவா எப்படி போடணும்னு. 1 தீமோத்தேயு 2:9-10. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். இப்போ இது அலங்காரம் கூடாது, இதெல்லாம் உலகத்துக்குரிய மக்களுக்குரியது, இது மாதிரி அலங்காரம் கூடாது. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். என்னவா? தகுதியான வஸ்திரம் போட்டுக்கணும். நம்மளை பார்க்கும் போது தகுதியான வஸ்திரம், இவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்ல தெரியணும். நம்ம வாழ்க்கையை பார்த்து தகுதியான வஸ்திரங்க, தகுதியான வஸ்திரம். இன்னைக்கு உலகம் போற மாதிரி ஆடம்பரமான வஸ்திரத்தெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா உலகத்தோட போயிட்டீங்கன்னு அர்த்தம். சாத்தான் இச்சித்து உலகத்தை ஆசை கொண்டான்னு அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சாத்தான் நம்மள உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திரக்கு தான் வழி பண்றான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால, 2 வருஷம் இருக்கும், ஒரு தம்பி அவன் மனைவியோடு கூட கார்ல வந்தான். அவன் எங்க ஊர்காரன். ரொம்ப நாளைக்கு முன்னால ரொம்ப கடன் பட்டு மீன் வியாபாரம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ செஞ்சு பார்த்தான். ரொம்ப கஷ்டப்பட்டான். என்கிட்ட அண்ணன் வருவான், பேசுவான், போவான், வருவான். இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பயங்கர பணக்காரன் ஆயிட்டான். ஒரு நாள் அவன் மனைவியும் கூட்டிட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு 7 வயசு பொண்ணு இருக்கும். அன்னைக்கு வரும்போது அந்த பொண்ணு ஸ்கூல்ல விட்டு வந்துட்டாங்க. அந்த அவனுடைய மனைவி வெறும் டாப் போட்டு சுடிதார் போட்டு அசிங்கமா வந்து நிற்குது. வெக்கமா இருந்துச்சு. எப்படா சொல்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, அண்ணே இந்த வாரத்திலிருந்து உங்க சர்ச்சுக்கு தான் வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. எப்பா இந்த மாதிரி கேஸ் நம்ம சர்ச்சுக்கு வந்தா என்ன அவங்க கடைசியில உலகம் உள்ள வந்து எல்லாரும் அப்படி ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப ஜெபம் பண்றேன். கடைசியில் முடிவில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு என்ன ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் முடிச்சாச்சு. அவ முக்காடு போடல. நான் சத்தம் போட்டேன், இந்தம்மா ஜெபம் பண்ணும்போது முக்காடு போடணுமா வேண்டாமா? இனி துப்பட்டா இல்லாம வந்திருக்க, எப்படி முக்காடு போடுவ? நீ மனுஷனாட? அவ சொல்றா, எங்க வீட்டுக்காரர் தான் இப்படியே வான்னு சொன்னார். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அசிங்கம்! தான் மனைவி இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறான் பாருங்க, என்ன கேவலம்! நான் அவனை சத்தம் பண்ண, என்னடா அவ துப்பட்டா போடலாம் பார்த்தா நீ போட விடாம கூட இருக்கிற. முக்காடு போடுறதுக்கு துப்பட்டா இல்லையே. எங்க தகுதியான வஸ்திரம், ஒரு
பரிசுத்தவாட்டிங்கிற தகுதி இருக்கணுங்க. அந்த அளவுக்கு தான் அலங்காரம் பண்ணணும். உலகத்தா மாதிரி அலங்காரம் பண்ணக்கூடாது. ஸ்டைல் ட்ரெஸ் எல்லாம் இப்ப நிறைய வருது. அது மாதிரிலாம் நீங்களும் நானும் பண்ணவே முடியாது. அது உலகம். என்ன சொல்லு பாருங்க, வாசிப்போம். ரோமர்கள் நிறுவம் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இப்ப நம்ம மனம் புதிதா மாறினாதாங்க மறுரூபம் அடைய முடியும். ஆனா வேதம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க இல்லைங்க, இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல, நம்ம உன்னத்துக்குரியவங்க. அதனால்தான் சொல்லுது, இந்த பிரபஞ்சத்தின்படி நடக்காதன்னு சொல்லல, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த மாதிரி வேஷம் போடாதன்ற. அமெரிக்காக்காரி இங்க வந்து 6 மாசம் தங்கி இருக்கும் போது புடவை கட்டிட்டு வேஷம் போட்டுறான்னு அர்த்தம். இந்தியாக்காரி அங்க போயிட்டு மிடி போட்டு கிராப் போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் போடுறான்னா என்ன பண்ணிட்டான்னு அர்த்தம்? அந்த ஊருக்கு வேஷம் போட்டான்னு அர்த்தம். இப்ப நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், உன்னதத்துக்குரியவங்க. உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தால் வேஷம் போடுறோம்னு அர்த்தம். தயவு செய்து நல்லா கவனமா கேட்டுங்க. சாத்தான் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட மாடுவான், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ சொல்லுவான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதுங்க. இது உலகம் சாத்தானுக்குரியதுங்க, சாத்தானுக்குரியது. ஐயோ, உலகத்தாரா மாத்திரான் பாக்குறானே, உலகத்தாலா மாத்திரான் பாக்குறானே. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பிள்ளைகளெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைகள் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னு அவங்க போடுவாங்க, இவங்க அவங்க உலகத்தார் அப்படிதான் போடுவாங்க. நீங்க அப்படி வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம உன்னதத்துக்குரியவங்க வேஷம் போடக்கூடாது. சவுல் வேஷம் போட்டான், குறி கேட்க போற நேரத்தில் வேஷம் போட்டான். அவன் ஈட்டியை குத்திக்கிட்டு செத்தான். யோசபாத்துடைய சம்பந்தி ஆகாப் ராஜாவா இருக்க வேண்டிய சாதாரண சோல்ஜர் மாதிரி வேஷம் போட்டு போனான். எவனோ தெரியாம அம்ப விட்டான். அது அவன் சந்துக்குள்ள போய் மாட்டி அவன் செத்தான். வேஷம் போடுறவங்க கதை காலி. நீங்க நானும் உன்னதத்துக்குரியவங்க, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தோம்னா வேஷம் போடுறோம்னு அர்த்தம். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். வேஷம் போடாத. அது உலகத்தான், சாத்தானுக்குரியது. அவன் காரியம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சொல்வாரு, இது உலகத்தின் அவனின் இடத்தில் ஒண்ணு கூட கிடையாது அவன் காரியம் அப்படின்றாரு. இப்ப பாருங்க, சப்போஸ் நானும் நீங்களும் உன்னதத்துக்குரியவங்க, கிறிஸ்துவோடவர்கள், அவர் அங்கிருந்து அனுப்பிச்சிருக்கிறாரு. இது பிசாசு. இவனோடு சேர்ந்துட்டு என்ன நடக்கும் பாருங்க. வாசிங்க யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையன் ஆகிறான். நல்ல கவனமா கேட்டுங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே என்றார். விபச்சாரின்னா யாரு? தான் புருஷனை விட்டு என்னொருத்தன் கூட போறவா விபச்சாரி. நமக்கு மணவாளன் இயேசு. சாத்தான் உலகத்தான். சாத்தானோடு செஞ்சு அவன் செய்யற காரியங்களை செஞ்சான்னா விபச்சாரின்றார். அதை சொல்லிட்டு உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன், என்ன உலகம் சாத்தானுக்குரியது, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா மாறுறான். உன்னதத்துக்குரியவன் தேவனுக்கு பகைஞனா மாறுறானே. என் பிரியமே, என் ரூபவதியேன்னு சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பகைஞரா மாறுகிறார்களே. ஏன்? உலக சிநேகம். உலக சிநேகம். தயவு செய்து நல்லா கவனிச்சிங்க. நானும் நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகம் நம்மகிட்ட வரக்கூடாது. உலகம் நம்மகிட்ட வரக்கூடாது. உலகத்தின் காரியங்கள், பாரம்பரியங்கள், உலகத்தின் நடவடிக்கைகள் இதெல்லாம் நமக்குள்ள வரக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆனா உலகத்தாரோடு சேர்ந்துட்டீங்கன்னா கேட்டுருவீங்க. அப்படியா உலகத்தாரோடு சேர்ந்து செஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க, நான் சொல்லலப்பா, வேதம் சொல்லுது விபச்சாரி. எனக்கு நீ மனவாட்டி,
நான் உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கேன், எவன் கூட சந்தனை கை கோத்து உலகத்தார மாதிரி மாறிட்டிய விபச்சாரின்றார். இயேசு கிறிஸ்து கடைசி மட்டும் இந்த உலகத்துக்கு அடிமைப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்தார். அவர் சொல்றாரு, உலகம் அறியும்படிக்கு நான் இப்படி செய்தேன். இப்ப வேணும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 48வது வசனம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. என்னன்னு பாருங்க, மண்ணானவன் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டான். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். வானத்துக்கு உரியவர் யார்? இயேசுவானவர், பிதாவானவர். இவங்கெல்லாம் வானத்துக்குரியவங்க. வேதம் சொல்லுது, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நானும் நீங்களும் வானத்துக்குரியவங்க தானே, உலகத்துக்குரியவங்க இல்லல்லவா? இந்த சாத்தான் நம்மளை உலகத்துக்கு கொண்டு போனாலும் பார்ப்பாங்க. தயவு செய்து இந்த உலகத்தின் காரியம் எதுவுமே நம்மகிட்ட காணப்படக்கூடாது. இயேசு சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணு கூட கிடையாது, வாங்க வாங்க போயிடலாம். ஏன்? நாம் தேவனுடைய வார்த்தையின்படியே வாழ்றேங்கிறது அந்த உலகம் அறியணும், வந்துருங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாரு. அருமையானவளே, இந்த மாலை வேளையில மீன் கடலுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது, ஆனா உப்பு அந்த மீனுக்குள்ள வராது. ஏன்னா அது உயிரோடு இருக்கிறதுனால. நீங்களும் நான் உலகத்தில் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரோடு இருக்கிறவங்களா இருந்தா உலகம் நம்மளை ஒட்டக்கூடாது, உலகத்தை தள்ளிட்டே போயிடுவோம். ஆனா செத்து போச்சுன்னா அதை குழம்பு வைக்கும் போது அதுக்குள்ள ஒண்ணும் உப்பு போட மாட்டாங்க, தண்ணிக்குள்ளதான் போடுவாங்க உப்பை. ஆனா அந்த உப்பை அது அப்சர்வ் பண்ணிக்குது, உப்பாயிருது. இப்ப மீன் எப்படி செத்து போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போனவன் தான் உலகத்தோட ஒட்டுவான். இல்ல ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீர் உலகத்தார் அல்லாத போல நானும் உலகத்தான் அல்ல, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? தெய்வம் நோக்கி பார்க்கலாமா? சாத்தான் நம்மளை உலகத்தானா மாத்திடலான்னு நினைக்கிறான். ஆகவே நீங்களோ நானோ இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல, நம்ம உன்னதத்துக்குரியவங்கிறத புரிஞ்சு என்னைக்கும் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துடாதபடிக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்த போதே சொல்றான், இந்த உலகம் எனக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்குது, நீங்க காலைல விழுந்து வணங்கிருங்க பார்ப்போம், எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன், மகிமையும் கொடுக்குறேன்றான். அப்பாலே போ சாத்தானே, உலகத்தால மாற்றம் பார்க்கிறான். இயேசு விலகிட்டாருங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக உலகத்தார் வந்து உங்ககிட்ட உலகத்தின காரியங்கள் எல்லாம் பேசுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்க செவி சாய்த்திராதீங்க. ஐயோ அவங்க சொன்னாங்க அதனால செஞ்சோ, நானும் நீங்களும் உலகத்தார அல்ல, உன்னதத்துக்குரியவங்க. இயேசு உன்னதத்துக்குரிய ஒரு உலகத்துல வாழ்ந்தது போல நீங்களும் நானும் உன்னதத்துக்குரியவர்களாய் நீங்களும் நானும் இயேசு போல மாறி விடுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், வேண்டாம் ஆண்டவரே, இந்த சாத்தான்களை உலகத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சா கூட இயேசுவை போல நாங்க அந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டவளாய் வாழ, உலகத்தை எங்களை விட்டு விலைக்கு வாழ எனக்கு தருவீராக, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போம். சகோதரர் கார்த்திக் டேனியல் ஜெபிப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் பாவம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசங்கள் துயாதி தூயவரே, நேற்றுமிட்டு எண்ணுமார்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகவனை எச்சரிக்கையா இருங்கள் என்ற தலைப்பின் கீழே ஆண்டவரே தகவல் நீங்கள் போதித்து வருகிற ஒவ்வொரு கிருபைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் பாவம், நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. உலகத்தானாக்கும்படி செய்து ஆண்டவரே மோசம் போக்குகிற சாத்தானுக்கு கிரிகளுக்கு ஆண்டவரே எச்சரிக்கையா இருங்கள் சொல்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகவல் நீங்கள் ஆண்டவரே எச்சரித்த ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீர் ஆண்டவரே உலகத்திலிருந்து எங்களை ஆண்டவரே அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உன்னதத்துக்கு அழைத்து போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மோடு கூட உடன்படிக்கை பண்ண வைத்து ஆண்டவரே அப்பா உன்னதத்திற்கு அழைத்து போய் உடைய வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே தகப்பனே உலக ஆண்டவரே உன்னதத்துக்குரியவளாய் இந்த உலகத்திற்கு அனுப்பி ஆண்டவரே தகப்பனே அப்படியே வாழும்படியே செய்திரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே அப்பா தகப்பனே பிசாசின் கிரியைகளுக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா கீழ்ப்படிந்து ஆண்டவரே உன்னதத்துக்குரியவளாகிய நாங்கள் ஆண்டவர்
உலகத்தாராய் மாறி விடாதபடி அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா. விசேஷமாய் ஆண்டவரே உலகத்தின் மேன்மையை வெறுத்து விட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருக்கும் ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்தில் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் எதிர்த்து நிற்காதபடி ஆண்டவரே எங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து விட எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே தகப்பனே. உலகத்தில் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, லௌகிக ஞானத்திற்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மாயமான தந்திருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து விடாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னத்துக்குரியவளாய் ஆண்டவரே தகப்பனே, உன்னத்துக்குரியவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ தகப்பனே அப்படியே நாங்கள் வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. உலகத்தின் காரியங்களுக்கு ஆண்டவரே ஒரு காரியம் கூட ஆண்டவரே அப்பா இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார், அவருக்கு என்றத்தில் ஒன்றுமில்லை சொல்லி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது வாழ்ந்தாரே அப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா உலகத்தின் காரியங்கள் ஆண்டவரே எந்த ஒரு காரியங்களுக்கு ஆண்டவரே கீழ்ப்படிந்து விடாதபடி ஆண்டவரே தகப்பனே உன்னதத்துக்குரியவளாக வாழ்ந்து விடவே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. உலக சிநேகம் ஆண்டவரே தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லியிருக்கீங்களப்பா ஆண்டவரே. ஒரு நாள் ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டவரே உலகத்தோடு ஆண்டவரே எங்கள் சிநேகராக இருந்து ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே பகைஞராகி விடாதபடி அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழ்ந்து விட, உம்முடைய கட்டளையின்படியே வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா உண்மையை நேசித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நேசித்து அதன்படியே வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே தகப்பனே. கண்கள் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவத்தின் பெருமைக்கு ஆண்டவரே எங்களை விட்டு எடுத்து போடுவீராகப்பா. ஒரு நாள் அதற்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியாதபடி ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒரு நாள் ஆண்டவரே அப்பா தகப்பனே உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஆண்டவரே நாங்கள் ஒரு நாள் ஆண்டவரே தகப்பனே போடாதபடி அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவர் உன்னதத்துக்குரியவளாக எங்களுக்கு வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா. அந்த நாளிலும் ஆண்டவரே ஆண்டவரே உலகத்தனாக மாற்ற நினைக்கிற சத்தியின் கிரியைகளுக்கு ஆண்டவர் ஒரு நாள் ஆண்டவரே நாங்கள் இசைந்து போகாதபடி அவரே வானத்துக்குரியவராக இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நாங்கள் வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா கேட்ட சத்தியத்தின்படியே நாங்கள் வாழ்ந்து விட ஆண்டவரே முடிவு இந்த நிலை நிற்க கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மை துதிக்கிறப்பா ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே. செய்து கொடுத்த ஐயாவை ஒப்பு கொடுக்கிறப்பா இன்னும் ஆண்டவரே நேயமாயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வைப்பீராகப்பா. கேட்டு நாங்கள் ஆண்டவரே அதன்படியே வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. மீட்பரசு இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு கூட இருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.